120 சஃப்ல 80 சஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து மாத்திரம் இருக்குமா? சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்ப நீங்க எப்படி எங்களை அடையாளம் காணுவீங்க? அவ்வளோ ஜனத்துக்குள்ள யோசி பாருங்களே. இந்த திஹாரி எத்தனை பேர் வாழ்றாங்க? முழு திஹாரிலையும் எத்தனை குடும்பம் இருக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்க சும்மா உதாரணத்துக்கு. ஒரு 30,000 குடும்பம் இருக்குமா? ஒரு 30,000 குடும்பம் இருக்கின்ற ஒப்பமே. இப்ப திஹாரியில் வாழக்கூடியவர்கள் 30,000 குடும்பம். திஹாரி என்ற ஊர் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் கபர்ல வாழ்றவங்க எத்தனை பேர்? நாங்க கூடயா அவங்க கூடயா? அவங்க தான் கூட. கபராளிகள் தான் எண்ணிக்கை கூட. அவ்வளோ பேரையும் எழுப்பி நிப்பாட்டிட்டா என்ன நடக்கும்? அவ்வளோ பேரையும் எழுப்பி நிப்பாட்டினா என்ன நடக்கும்? எங்க நிப்பாட்டப்படும்? அவ்வளோ பேரை எங்க நிப்பாட்டுற? அல்லாஹ் பலஸ்தீன்ல தான் நிப்பாட்டுவான். இன்றைக்கு காலையில மட்டும், இன்றைக்கு சஹர்ல மட்டும் 400 பேரை கொலை செஞ்சு போட்டாங்க. மஹ்ஷர் அங்கதானே உருவாக போகும். மஹ்ஷர் மைதானம் பலஸ்தீன்ல தான் உருவாகும். உலகத்தில் சொர்க்கத்துக்கும் அல்லாஹ் சாம்பல் வைத்திருக்கிறான், மஹ்ஷருக்கும் அல்லாஹ் சாம்பல் வைத்திருக்கிறான். மஹ்ஷர் மைதானத்தை அல்லாஹ் பலஸ்தீன்ல தான் உருவாக்குவான். முழு பலஸ்தீனையும் ஷாம் தேசத்தையும் அல்லாஹ் எப்படி மாத்துவான் என்றா சொன்னாங்க, அர்துன் பைதா அஃப்ரா, சிவப்பும் வெள்ளையும் கலந்த நிறமாக அல்லாஹ் மாத்துவான். பில்டிங், கட்டடம், மேடு, பள்ளம், மலை, மடு எதுவும் இருக்காது. வதரல் அர்த பாரிஸான், வதரல் அர்த பாரிஸான், அல்லாஹ் சொல்றான் முழு உலகமும் சமதரையாக இருக்கு. இங்கிருந்து பார்த்தா அடுத்த பொங்கல் விளங்குமா? அவ்வளவு பேரும் எழுப்பி நிற்பான். நான் நீங்க எல்லாரும் நிற்கும். கேட்டாங்க சஹாபாக்கள், இந்த கூட்டத்துக்குள்ள யா ரசூலல்லாஹ், நீங்க எப்படி எங்களை அடையாளம் காணுவீர்கள்? சொன்னாங்க, என்னுடைய சமுதாயம் வுது செய்ததின் காரணமாக கை, கால், முகம் எல்லாம் வெளிச்சமான நிலைமையில் அங்கே வருவார்கள். அதை வைத்துதான் நீங்கள் என்னுடைய சமூகம் என்று நான் உங்களை அடையாளம் கண்டுகொள்வேன். வுது செய்யாதவன் நிலைமை என்னவாகும்? தொழாதவன் நிலைமை என்ன? அங்க இருட்டுல இருக்கும். அவர் எவ்வளவு சொல்லியும் அங்க வேலைபில்லை. எவ்வளவு இரக்கம் சகோதரர்களே! உங்களோடையும் என்னோடையும் அல்லாஹ் எவ்வளவு இரக்கம், எவ்வளவு அன்பு! ஏன் இந்த பாக்கியம் எல்லாம் தாரான்னா